மீரா தன் தோட்டத்தில் நேரம் செலவழிப்பதை மிகவும் விரும்பினாள். அவள் பல பூக்களை மிகுந்த கவனத்துடன் நட்டு தினமும் நீர் ஊற்றி அவை பூப்பதை கவனித்து வந்தாள். பிரகாசமான சாமந்தி பூக்கள், மென்மையான ரோஜாக்கள் மற்றும் வண்ணமயமான டெய்சி பூக்கள் அவளை ஒவ்வொரு காலையிலும் வரவேற்றன. ஆனால் ஒரு செடி அவளை குழப்பியது. அவள் மாதங்களுக்கு முன்பு நட்ட மல்லிகைச் செடியில் பூக்கள் எதுவும் இல்லை. ஒரு மாலை மீரா தன் தோட்டத்தில் அமர்ந்து அந்தச் செடியை பார்த்து ஏமாற்றத்துடன், ஏன் மற்றவர்களைப் போல் பூக்க மாட்டுகிறாய் என்று முணுமுணுத்தாள். அதன் இலைகளை மெதுவாக தொட்டாள். அவள் தோல்வியடைந்ததாக உணர்ந்தாள். தன் மகளின் கவலையை புரிந்து கொண்ட மீராவின் அம்மா அவள் அருகில் அமர்ந்து, பொறுமை மீரா. சில பூக்களுக்கு பூக்க தனி நேரம் உண்டு. நீ காத்திருந்து பார்க்க வேண்டும் என்றார். மீரா, மூங்கில் மற்றும் மாமரத்தின் கதை உனக்கு தெரியுமா என்று அவள் புன்னகையுடன் கேட்டாள். மீரா தலையசைத்தாள். அவளது அம்மா தொடங்கினாள். ஒரு பசுமையான காட்டில் ஒரு பெரிய மாமரம் உயரமாக நின்றது. அதன் கிளைகள் இனிமையான பொன்னிற பழங்களால் கனமாக இருந்தன. அருகில் மெல்லிய மூங்கில் செடி காற்றில் அசைந்தது. அதன் தண்டுகள் உயரமாக வளர்ந்தன, ஆனால் எந்த பழங்களும் இல்லாமல். மாமரம் அடிக்கடி மூங்கிலை கேலி செய்து, என்னை பார். மக்கள் என் பழங்களை விரும்புகிறார்கள், பறவைகள் என் கிளைகளில் கூடு கட்டுகின்றன, பயணிகள் என் நிழலில் ஓய்வெடுக்கிறார்கள். ஆனால் நீ, உன்னிடம் எதுவும் இல்லை, பழங்கள் இல்லை, பூக்கள் இல்லை, வெறும் மெல்லிய வெற்று தண்டுகள் என்றது. மூங்கில் செடி சிரித்து, எல்லாவற்றுக்கும் அதன் நேரம் வரும் அன்பே நண்பனே என்று பதிலளித்தது. காலங்கள் கடந்தன. ஒரு நாள் கிராம மக்கள் சிலர் காட்டில் வந்தனர். அவர்கள் மாமரத்தை பாராட்டினார்கள், ஆனால் அதற்கு பதிலாக மூங்கில் தண்டுகளை தேர்ந்தெடுத்தனர். மாமரம் ஆச்சரியப்பட்டது. சில மாதங்களுக்குப் பிறகு மாமரம் ஆச்சரியமான ஒன்றை பார்த்தது. மூங்கில் அழகான வீடுகள், வலுவான பாலங்கள் மற்றும் இசை புல்லாங்குழல்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டது. மூங்கிலின் வார்த்தைகள் எதிரொலித்தன, எல்லாவற்றுக்கும் அதன் நேரம் உண்டு. வெற்றி என்பது முதலில் அல்லது மிகவும் பாராட்டப்படுபவராக இருப்பது அல்ல என்பதை மாமரம் உணர்ந்தது. உங்கள் மதிப்பு சரியான நேரத்தில் பிரகாசிக்கும் என்பதை அறிவதுதான். மீரா கவனமாக கேட்டாள். எனவே எனது மல்லிகைச் செடி மூங்கில் போன்றதா என்று கேட்டாள். அவளது அம்மா தலையசைத்தார். சரியாக. சில பூக்கள் உங்கள் ரோஜாக்கள் மற்றும் சாமந்திகளைப் போல விரைவாக பூக்கும். ஆனால் மல்லிகை நேரம் எடுக்கும். அது இரவில் மட்டும் பூப்பது மட்டுமல்லாமல் முழுமையாக மலர கோடையின் வெப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒன்று அதிக நேரம் எடுத்தால் அது அழகாக இருக்காது என்று அர்த்தமில்லை. மீரா புன்னகைத்தாள். இறுதியாக புரிந்து கொண்டாள். அவள் தன் மல்லிகைச் செடியை புதிய கண்களால் பார்த்தாள். அப்படியானால் நான் காத்திருப்பேன். அது பூக்கும்போது அது தனித்துவமாக இருக்கும். நிச்சயமாக. ஒரு வெப்பமான கோடை இரவில் மீரா தனது தோட்டத்தில் நுழைந்து மகிழ்ச்சியுடன் மூச்சு திணறினாள். மல்லிகைச் செடி மென்மையான வெள்ளை பூக்களால் மூடப்பட்டிருந்தது. அவற்றின் வாசனை காற்றில் நிரம்பியிருந்தது. மூங்கில் போலவே மல்லிகைக்கும் பிரகாசிக்க அதன் நேரம் இருந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் தனது அம்மாவிடம் சொல்ல ஓடினாள். அவள் அவளை கட்டிப்பிடித்து, பார்த்தாயா, எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்றாள். அந்த நாள் முதல் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுத்தால் மீரா ஒருபோதும் கவலைப்படவில்லை. தனது மல்லிகையைப் போலவே எல்லாம் அதன் நேரத்தில் பூக்கும் என்பதை அவள் அறிந்தாள். நீதி. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் உண்டு. வெற்றி சரியான நேரத்தில் வரும்.